Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம plant hormonesல abscisic acid பார்க்கலாம். Abscisic acid ஷார்ட்டா ABA அப்படினு சொல்வாங்க. இது growth inhibitor. Inhibitorனாலே நமக்கு தெரியும் ஸ்டாப் பண்றது, growth குறைக்கிறவங்க அப்படினு அர்த்தம். Next it regulates abscission and dormancy. Dormancyங்கிறது உறக்க நிலை, தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு சீட் இருக்கு, அது ஜெர்மினேட்டே ஆகல, dormant seed. அதே மாதிரி ஒரு டியூபர், பொட்டேட்டோ டியூபர் இருக்கு இல்லையா, அது முளைச்சி ஒரு பிளான்ட்டாக வந்தால் தான் அது நிறைய பொட்டேட்டோ நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி முளைக்கவே இல்லை, அப்போ அது டார்மெண்ட். அந்த மாதிரி டார்மென்சியை ரெகுலேட் பண்ணுது, உறக்க நிலையை அதிகப்படுத்தும் ஆக்சுவலாக இது. தென் அப்சிஷன். அப்சிஷன்னா என்னன்னு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி ஒரு பிளான்ட் இருக்குது, இந்த பிளான்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு லீஃப் நம்ம பெருசாக வரைஞ்சிக்கலாம். லீஃப் இருக்குது, இந்த லீஃப் வந்து ஏஜ் ஆகிடுச்சு, வயசாகி போயிடுச்சு. இப்போ இந்த லீஃப் பழுத்து போயிடுச்சு. இந்த லீஃப் அப்படியே கட்டாயி விழுந்துச்சுன்னா இங்கே ஒரு காயம் ஓப்பனிங் மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஓப்பனிங் வழியாக ஃபங்கை, பாக்டீரியா இதெல்லாம் போய் இந்த பிளான்ட்டுக்கு டிசீஸ் வரும். அதனால தான் இந்த பிளான்ட் என்ன பண்ணும், முதல்ல இங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் சாகடிக்கும். அண்ட் தென் இங்கே இருக்க செல்ஸ், ரெண்டு ஏரியாவில் செல்ஸை சாகடிக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு ஏரியா, லீஃபை ஒட்டி ஒரு ஏரியா, ஸ்டெம்மை ஒட்டி ஒரு ஏரியா, அங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் முதல்ல சாகடிச்சிரும். அப்புறம் இந்த ரெண்டு ஏரியாவில் செல்ஸ் டெத் ஆகுது இல்லையா, அந்த டெத் ஆகிற இடத்துக்கு பேர் அப்சிஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சிஷன் ஜோன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லீஃப் இப்படி கட்டாகி விழும்போது இந்த இடத்துல ஆல்ரெடி செல்ஸ் எல்லாம் டெத் ஆகி இந்த இடம் க்ளோஸ்டாக தான் இருக்கும். அப்போ இந்த ஏரியா வழியாக நமக்கு வந்து பாக்டீரியாவோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால பிளான்ட்டுக்கு டிசீஸ் வராது. அதனால முதல்ல லீஃப் கட்டாக வேண்டிய ரெண்டு ஏரியாவில், இங்கே ஒரு ஏரியா இங்கே ஒரு ஏரியான்னு ரெண்டு ஏரியாவில் செல்ஸ் எல்லாம் முதல்ல டெட் ஆகும். அதுக்கு பேர் அப்சிஷன் ஜோன். அந்த டெட் ஆகிறதுக்கு, செல்ஸை டெட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறது அப்சிசிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். ஸோ அப்சிசிக் ஆசிட் இங்கே அதிகமாக சுரக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் டெட் ஆகி அதுக்கப்புறம் செல்லு வந்து இந்த லீஃப் வந்து கீழே விழுவுது. அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு பிளாக்கேஜ்னா அடைப்பு மாதிரி ஒன்று ஏற்படுத்தப்பட்டுருச்சு. அப்போ இது வழியாக ஃபங்கல், பாக்டீரியல் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு தான் அப்சிஷன் ஜோன் ஃபார்ம் ஆகுது. இந்த லீஃபோ இல்லை ஃப்ரூட்டோ ஏதோ ஒரு பார்ட் பிளான்ட்லேருந்து கீழே விழுவுறதுக்கு பேர் அப்சிஷன் அப்படிம்பாங்க. அந்த ப்ராசஸ் falling of leaves, fruits or any other thing from the plant, அதுக்கு பேர் அப்சிஷன். ஓகே, இப்போ it increases tolerance of plants to various kind of stress. ஸ்ட்ரெஸ்னா இங்கே என்ன? ஸ்ட்ரெஸ்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் என்ன, படிக்கிறது தான் ஸ்ட்ரெஸ் அப்படிம்பீங்க. அந்த மாதிரி இங்கே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னென்னா பிளான்ட்ஸுக்கு, இப்போ பிளான்ட்டுக்கு பேசிக் நீட் என்ன, வாட்டர், சன்லைட் இதெல்லாம். இப்போ தண்ணி கிடைக்காம போயிடுச்சுன்னா பிளான்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும், வாட்டர் ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கி வளர்கிற மாதிரி, டாலரன்ஸ்னால் தாங்கி வளருது, சகிச்சு வளருது, அதான் டாலரன்ஸ். அந்த டாலரன்ஸ், அதாவது அந்த ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி வாட்டர் ட்ரவுட், வாட்டர் இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட பிளான்ட்டை தாங்களே தாங்கி வளரக்கூடிய பிளான்ட்டாக மாற்றுறதுக்கு இந்த அப்சிசிக் ஆசிட் ஹெல்ப் பண்ணுது. அது எப்படின்னு பார்க்கலாம். அதனால் இதை ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படிம்போம். பிளான்ட் ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில் இருக்கும்போது கூட அந்த பிளான்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். நெக்ஸ்ட், இட் இஸ் ஃபவுண்ட் இன் த குளோரோபிளாஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ். மோஸ்ட்லி பிளான்ட்ஸோட குளோரோபிளாஸ்டில் தான் அப்சிசிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட், ஃபிசியோலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். அப்சிசிக் ஆசிடோட ஃபிசியோலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, இட் ப்ரமோட்ஸ் அப்சிஷன். அப்சிஷன் அப்படிங்கிறது என்ன, ஷெட்டிங் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ்லேருந்து லீவ்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கீழே விழுவுது, அந்த ஒரு ப்ராசஸ் அப்சிஷன் ஜோனை ஃபார்ம் பண்ணி. ஸோ அந்த மாதிரி லீவ்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கீழே விழுவுறத ப்ரமோட் பண்ணும், அதிகப்படுத்தி விடும். நெக்ஸ்ட்டு, டியூரிங் வாட்டர் ஸ்ட்ரெஸ். இப்போது ட்ரை கண்டிஷன்லலாம் தண்ணி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ட்ரவுட் கண்டிஷன், இந்த சம்மர் சீசனில், ட்ரவுட்னா வறட்சின்னு அர்த்தம். அந்த வறட்சியான காலங்களில் ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணி பிளான்ட்ஸை காப்பாற்றும். இப்போ ஸ்டொமேட்டா எதுக்காக இருக்குது, பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டரை இவாப்ரேட் பண்ணுறதுக்கு. வாட்டர் வந்து பிளான்ட்லேருந்து ஸ்டொமேட்டா வழியாக தான் டிரான்ஸ்பிரேஷன் ஆகுது. ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிருந்தால் வாட்டர் பிளான்ட்டை விட்டு வெளியே போகாது. அப்போது ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ண வச்சிரும் ட்ரவுட் அண்டு வாட்டர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில். ஏன்னா வெளியே தண்ணி இல்லை, பிளான்ட்டுக்கு அப்சார்ப் பண்ண வாட்டர் இல்லை. அப்போது பிளான்ட்டுக்குள்ளே இருக்க வாட்டரும் வெளியே போயிடுச்சுன்னா பிளான்ட்டு வாடி போயிடும், இறந்து போயிடும். அதனால தான் பிளான்ட்டுக்குள்ளே இருக்க வாட்டர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணி பிளான்ட்டை காப்பாற்றுது. அதனால தான் இதை ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ப்ரமோட்ஸ் செனசன்ஸ். செனசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏஜிங். அனிமல்ஸ்க்கு ஏஜிங்னு சொல்லுவோம், பிளான்ட்ஸுக்கு ஏஜிங்கை செனசன்ஸ் அப்படிம்போம். ப்ரமோட்ஸ் செனசன்ஸ். அப்போது இது ஏஜிங்கை அதிகப்படுத்துது. சைட்டோகைனின் என்ன பண்ணும், செனசன்ஸை குறைக்கும், ஏஜிங்கை டிலே பண்ணும்.
யங்காகவே இருக்க வைக்கும். ரிச்மோண்ட் லேங் எஃபெக்ட்னு படித்தோம்ல. ஆனால் அப்சிசிக் ஆசிட் செனசன்ஸ் ஏஜிங்கை ப்ரமோட் பண்ணி விட்டுரும் இன் த லீவ்ஸ். ஸோ எப்படி இதை லீவ்ஸில் ஏஜிங்கை அதிகப்படுத்துது, வயசாக வைக்குது, செனசன்ஸை ப்ரமோட் பண்ணுதுன்னா டியூ டு லாஸ் ஆஃப் குளோரோஃபில். முதல்ல குளோரோஃபில்ஸ் எல்லாம் போய் இதை அழிச்சிரும். குளோரோஃபில்ங்கிறது கிரீன் கலர் பிக்மெண்ட் விச் ஹெல்ப்ஸ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த குளோரோஃபில் எல்லாம் அழிச்சிருச்சுன்னா லீஃப் வந்து எல்லோ கலரில் மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக லீஃப் பிளான்ட்லேருந்து கீழே விழுந்துடும். ஸோ எல்லோ கலரில் ஆன லீஃபை நம்ம என்ன சொல்லுவோம், ஏஜ்டு லீஃப் அப்படிமோ. அதான் செனசன்ஸ். இட் ப்ரமோட் செனசன்ஸ் இன் லீவ்ஸ் due to or by causing loss of chlorophyll. Next, it induces bud dormancy. bud அப்படிங்கிறது என்ன, ஒரு பிளான்ட் இப்படி இருக்குது, ஒரு லீஃப் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த லீஃபுக்கும் ஸ்டெம்முக்கும் இடையில ஒரு மொட்டு, அதுதான் பட்டுமோ. இது பிளான்ட்டோட டிப்லேயும் இருக்கலாம், சைட்லேயும் இருக்கலாம். சைடில் இருந்தால் ஆக்சிலரி, டிப்பில் இருந்தால் டெர்மினல் பட் அப்படிமோ. இந்த பட் என்னவா மாறலாம், ஃப்ளவராக மாறலாம், ஃப்ளோரல் பட் அப்படிம்பாங்க. ஒரு பிரான்ச்சாக வரலாம், எகெயின் இது ஒரு லீஃபாக வரலாம். ஸோ இந்த பட்டை வந்து பட்டாகவே வச்சுருக்கோம். மொட்டு பூவாக மலராது, மொட்டு லீஃப் ஆகாது, மொட்டு பிரான்ச்சாக வராது, மொட்டாகவே இருக்கிறது தான் பட் டார்மன்சி. உறக்க நிலையில் இருக்க எந்த சேஞ்சும் ஆகாமல் இருந்தால் டார்மன்சின்னு சொல்கிறோம். பட் டார்மன்சியை இன்டியூஸ் பண்ணும், தூண்டிவிடும். அப்போ பட்டாகவே இருக்கும் டுவர்ட்ஸ் வின்டர். ஸோ வின்டர் சீசனில் அதனால தான் பிளான்ட்டில் க்ரோத் கம்மியாக இருக்குது, பிகாஸ் ஆஃப் த பட் டார்மன்சி. பிர்ச் ட்ரீல இது இருக்குது. நெக்ஸ்ட், பவர்ஃபுல் இன்ஹிபிட்டர் ஆஃப் லேட்ரல் பட் க்ரோத் இன் டொமேட்டோ. இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்து லேட்ரல் பட் அப்படிங்கிறது சைடில் இருக்க பட் ஆக்சிலரி பட்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த லேட்ரல் பட் க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணும். இன்ஹிபிட் பண்ணுறதுன்னு என்ன, அந்த ஸ்டாப் பண்ணிடும். டொமேட்டோவில் லேட்ரல் பட் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுறது அப்சிசிக் ஆசிட். ஸோ தீஸ் ஆர் த ஃபிசியோலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அப்சிசிக் ஆசிட். இதுக்கான ஷார்ட்கட் இப்போ பார்க்கலாம். அபிஷேக் அப்படிங்கிற பையன் ஸ்டடி இன் பிடிஎஸ் லெபார்டரி. லேப் ஞாபகம் வச்சுங்க. பிடிஎஸ்ங்கிறது பல் டாக்டருக்கு படிக்கிற படிப்புக்கு பேர் பிடிஎஸ். அபிஷேக்ங்கிற பையன் ஸ்டடி இன் பிடிஎஸ் லேப். ஸோ அபிஷேக்கில் இருக்க ஏபி பாருங்கள், அப்சிஷன், ப்ரமோட்ஸ் அப்சிஷன். நெக்ஸ்ட் ஸ்டடியில் இருக்கக்கூடிய எஸ்டி பாருங்கள், ஸ்டொமேட்டல் க்ளோஷர். ஸ்டொமேட்டல் க்ளோஷரை ஏற்படுத்தி பிளான்ட்டை வாட்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரவுட்லேருந்து காப்பாற்றுது. அதுக்கடுத்து பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய பிடி பாருங்கள், பட் டார்மன்சி. பட் டார்மன்சியை இன்டியூஸ் பண்ணும், தூண்டிவிடும். இந்த எஸ் என்ன, செனசன்ஸை தூண்டிவிடும். கடைசியாக இருக்க லேபில் இருக்கிற எல்பி என்ன, லேட்ரல் பட் க்ரோத்தை சப்ரஸ் பண்ணிடும், இன்ஹிபிட் பண்ணிடும். ஸோ அபிஷேக் ஸ்டடி இன் பிடிஎஸ் லேப் அப்படிங்கிற ஷார்ட்கட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்சிசிக் ஆசிடோட ஃபிசியோலாஜிக்கல் எஃபெக்ட்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எத்திலின். எத்திலின் அப்படிங்கிறது கேசியஸ் பிளான்ட் ஹார்மோன். இது ரொம்ப முக்கியம், 1 மார்க்கில் கேட்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கேசியஸ் பிளான்ட் ஹார்மோன் அப்படின்னா எத்திலின். அவுட் ஆஃப் 5 ஹார்மோன்ஸ் எத்திலின் மட்டும்தான் கேசியஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஹார்மோன். க்ரோத் இன்ஹிபிட்டார். இது இன்ஹிபிட்டர்னால் யார், க்ரோத்தை குறைக்கிறவங்க. ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸில் இது மேஜராக ப்ளே பண்ணுது. இதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து பழம் பழுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எத்திலின் கேஸ். மேக்ஸிமம் சிந்தசிஸ் ஆஃப் எத்திலின் எப்போ நடக்குது அப்படின்னா ரைப்பனிங் ஆஃப் ஆப்பிள், பனானாஸ், லெமன். இப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த எத்திலின் கேஸ் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆப்பிள், பனானா, லெமன்லாம் பழுக்கும் போது, காய் பழுக்கும் போது எத்திலின் அங்கே அதிகமாக சிந்தசிஸ் ஆகிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபிசியோலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ்னு பார்க்கும்போது ப்ரமோட்ஸ் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆஃப் தம்பின்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, ஜோதிகாவும் கார்த்தியும் நடிச்சிருப்பாங்களே. டொமேட்டோ, ஆப்பிள், மேங்கோ அண்ட் பனானாஸ். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஹிபிட்ஸ் இலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட் இன் டைகாட். இலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம்மை அது குறைக்கும் போது அகலம் ஜாஸ்தியாகும். அது ஒரு விஷயம் இங்கே ஞாபகம் வச்சுங்க. ஹேஸ்டன்ஸ் அப்படின்னா குயிக்காக, வேகமாக நடத்துறதுன்னு அர்த்தம். ஹேஸ்டன்ஸ்னா குவிக், வேகமாக நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஹேஸ்டன்ஸ் செனசன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸோட செனசன்ஸை அதிகப்படுத்துது. செனசன்ஸ்னால் என்ன, பிளான்ஸில் செனசன்ஸ்னால் ஏஜிங் அப்படின்னு அர்த்தம், மறந்துடாதீங்க. செனசன்ஸ் அப்படிங்கிறது ஏஜிங். ஸ்டிமுலேட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிஷன் ஜோன். ஸோ அப்சிஷன் ஜோன் நம்ம பார்த்தோம். இப்படி ஒரு பிளான்ட் இருக்குது, லீஃப் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த லீஃபில் இந்த இடத்துலையும் ஸ்டெம்மு ஒட்டியும் 2 இடத்துல இந்த அப்சிஷன் ஜோன் ஃபார்ம் ஆகும். அங்கே அப்சிசிக் ஆசிட் அதிகமாக சிந்தசிஸ் ஆகி செல்ஸ் எல்லாம் டெத் ஆகி லீஃப் கீழே விழும். ஸோ பிளான்ட்டுக்கு பாதுகாக்கிறதுக்கு இங்கே ஒரு ஓப்பனிங்கோ கட்டோ ஏற்படாமல் ஃபங்கை, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லேருந்து பிளான்ட் தங்களை காத்துக்கிறதுக்காக
லீஃப் விழுவறதுக்கு முன்னாடியே அங்கே டெட் செல்ஸை ஃபார்ம் பண்ணி அங்கே ஒரு பிளாக்கேஜ் மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது, அது அப்சிஷன் ஜோன் அப்படிம்போம். அதுக்கப்புறம் அது கீழே விழுந்துடும். இந்த அப்சிஷன் ஜோன் ஃபார்மேஷனை ஸ்டிமுலேட்ஸ், வேகப்படுத்துது ஆஃப் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த மாதிரி அப்சிஷன் ஜோனை இது ஏற்படுத்துறத தூண்டி விடும்போது ப்ரீ மெச்சூர் ஷெட்டிங் ஏற்படுத்துது. அதாவது லீஃப் மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஃப்ரூட்ஸ் வந்து பழம் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஃப்ளவர்ஸ் பூக்கிறதுக்கு முன்னாடியே கீழே விழுவுறத இந்த எத்திலின் தூண்டி விடுது. பிரேக்ஸ் டார்மன்சி ஆஃப் பட்ஸ், சீட்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆர்கன். பட்ஸ் தெரியும், மொட்டு வந்து பூவாகிறதையோ இல்லை அது பிரான்ச்சாக வளர்றதையோ லீஃபாக வளர்றதையோ இது வந்து தூண்டி விடும். ஏன்னா அதோட டார்மன்சியை பிரேக் பண்ணுறதுனால, உறக்க நிலையை பிரேக் பண்ணுது. அதேமாதிரி சீடை முளைக்கிறதே இது தூண்டி விடும். அண்ட் தென் ஸ்டோரேஜ் ஆர்கன் அப்படிங்கிறது உருளைக்கிழங்குலாம் ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன் தான். டியூபர், ரைசோம், அதாவது ஜிஞ்சர்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஸ்டோரேஜ் ஆர்கன் தான். அதுவும் யங் பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதில் இருக்கக்கூடிய டார்மன்சியை பிரேக் பண்ணி அதுலேருந்து நியூ பிளான்ஸை வரத்துக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, 6 பேக் ஆப்ஸ் வேணும்னா யூ ஷுட் ஈட் பிரெட் அண்ட் ஃப்ரூட் அப்படிங்கிறது தான். இப்போது ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க. ப்ரமோட்ஸ் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்லேருந்து எடுத்துக்கங்க. ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு இங்கே பாருங்கள், இன்ஹிபிட்ஸ் இலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட் இன் டைகாட். ஈட்டில் எழுதுங்க இலாங்கேஷன் இல்லையா, இலாங்கேஷன் ஆஃப் ரூட் அண்ட் ஸ்டெம் இன் டைகாட்ஸ் இன்ஹிபிட் பண்ணுது, குறைக்குது. மூணாவது இது செகண்ட், ஓகேயா, இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹேஸ்டன்ஸ் செனசன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். செனசன்ஸை தூண்டி விடுது. ஆப்ஸில் இருக்கக்கூடிய எஸ் தான் செனசன்ஸ். ஸோ செனசன்ஸை இது தூண்டி விடுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது பாயிண்ட்டு. நாலாவது பாயிண்ட் என்ன, ஸ்டிமுலேட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிஷன் ஜோன், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ப்ரீமெச்சூர் ஷெட்டிங். ஸோ ஸ்டிமுலேட்ஸ் அப்சிஷன். 6 பேக், இந்த 6ல் இருக்கக்கூடிய எஸ்ஐ, ஆப்ல இருக்கக்கூடிய ஏபி. ஸ்டிமுலேட்ஸ் அப்சிஷன் ஞாபகம் வச்சுங்க. ஸ்டிமுலேட்ஸ் அப்சிஷன் ஆர் அப்சிசிக் ஜோன் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். கடைசியாக பிரேக் டார்மன்சி ஆஃப் பட்ஸ், சீட்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆர்கன். திஸ் இஸ் த 4th பாயிண்ட். இங்கே இருக்குது 5th பாயிண்ட். பிரெட்டில் பிரேக்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம். பிரேக்ஸ் டார்மன்சி ஆஃப் பட்ஸ், சீட்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஆர்கன். 5th பாயிண்ட்டு. இப்படி ஈஸியாக நீங்கள் 6 பேக் ஆப்ஸ் ஈட்ஸ், 6 பேக் ஆப்ஸ் வேணும்னா யூ ஷுட் ஈட் பிரெட் அண்ட் ஃப்ரூட் அப்படிங்கிற ஷார்ட் கட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிடலாம் எத்திலினுக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் we should study in plant hormones of TNSERT, தமிழ்நாடு போர்டு எக்ஸாமுக்கு 10th ஸ்டாண்டர்டில் படிக்க வேண்டிய ஹார்மோன்ஸ் இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.